பிரிய பண்ணு தாத்தா அப்புசாமி. எஸ் குட் மார்னிங். குட் மார்னிங். இளவரசி இட்லியோட செக்ரட்டரினா இந்த வீட்ல தானே இந்த வெள்ளதாடி வச்சுக்கிட்டு ஒரு அறிஞர் ஹேண்ட்ஸம் இன்டெலெக்சுவல் மிஸ்டர் அப்புசாமி இருக்கார். இங்க தாடி இல்ல மீசையும் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல இளவரசி இட்லி பர்சனலா இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எனக்கு தான் 3 நாளா உடம்பு முடியல மேடம், வர முடியல, அர்ஜென்ட் சொன்னாங்க. வெரி பர்சனல் சொன்னாங்க. சார கூப்பிடுறீங்களா? என்கிட்டயே கொடுங்க. இல்ல இளவரசி துரைக்கிட்ட பர்சனலா கொடுக்க சொன்னாங்க. நீங்க சொல்ற துரை உள்ளதா இருக்கார். நான் கொண்டு போய் கொடுத்துருவேன். நீங்க போய் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஓகே, ஹேவ் a nice day பாட்டிமா. ஓகே பேராண்டி. Strictly personal. ரெஜிஸ்டர் மேரேஜா? ரெஜிஸ்டர் மேரேஜ்? உன்னை இன்னும் 10 நாள் இந்த ஊரை விட்டு துரத்துறேன்டி. யூ நாஸ்டி நிக்ரஸ். அவர் இங்க இருந்தா தானே உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவர் இருக்கிற இடத்த நீ தலைகிட நின்னால கண்டுபிடிக்க முடியாது. வந்துட்டாருடிமா மாப்பிள. மாப்பிள அழைப்புக்கு முன்னாடி நீ மாலையை போட்டுரு. நோ 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 நோ. குட்டிசா பொட்டாசாவுக்கு அப்புறம் தான் எங்க கல்யாணம். ஏய், குட்டிசா பட்டாசாவா? அந்த அண்டாவுல தண்ணி வச்சு வேக வைக்கிறதானே, அதெல்லாம் என்னால முடியாது. இல்ல இல்ல லுபோண்டோ, இத நீங்க போட்டுக்கணும். இது என்னோட சின்ன கிஃப்ட். போட்டுப்பீங்களா? ஐயா, இந்த கந்த சட்டி நான் இதுக்காக போட்டுக்கணும்? லுபோண்டோ, இத போட்டுட்டு அரை நாளாவது குட்டிசா பொட்டாசாவா இருந்தாதான் எங்க பாட்டியோட ஆவி நம்மள ஆசீர்வாதம் பண்ணும். லுபோண்டா, ஒரு 100 குடிசைகள் போயிட்டு வந்தால் போதும். 100 குடிசையா? ரச்சகுண்டு கூடவே வருவான். ரச்சகுண்டு கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன். 9 இடத்துல லட்சிக்கு பொறி கேளுங்க போதும். அதுக்கு மேல வேண்டாம். ரச்சகுண்டு, சீக்கிரம் அந்த ட்ரெஸ்ஸ போடு. தாத்தா சீக்கிரம் கிளம்புங்க தாத்தா, வெயிலுக்கு முன்னால போயிட்டு வந்துடலாம். தாத்தா வரலுக்குள்ள தலையை விட்டுட்டீங்கோ, உலக்கைக்கு பயந்தா முடியுமா? எங்கடா போய் சொல்ற? இந்த ஜிப்பாவை போட்டுண்டா நான் பிச்சைக்கார மாதிரி இருப்பேன். பிச்சைக்காரன் கோலத்துல என்ன சுடுகாட்டுக்கு போய் சொல்றியா? ஓய் தாத்தா. ஏய், என்ன பார்த்தா யோன்னு சொல்ற? ஒன்னத்தாயா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற. இந்த பாரு, இந்த விஷயம் மட்டும் கர்ணத்துக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், வாழை ஒட்ட நறுக்கிடுவாரு. ஜாக்கிரதை. இப்படி நில்லுன்னு சொல்றேன்ல. என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? மாப்பிள, நான் சொல்றதெல்லாம் கேளு. கீழே இருந்து மண்ணை எடு. எதுக்கு? மண்ணை எடுன்னு சொல்றேன்ல. வானத்தை பார்த்து ஊது. லட்சிமு லட்சிமு, உன் பொடி டப்பிய விட்டுட்டு போயிட்டேன்னு வானத்தை பார்த்து 9 தடவை ஊது. என்ன கேன பையன் நினைச்சியா? தாத்தா நான் சொல்றத கேளு. தாத்தா, உனக்கு இந்த குட்டிசா பொட்டாசான என்னன்னு தெரியுமா? தெரியாது, சொல்லு. அதுக்கு மாப்பிளை கந்தலை கட்டிக்கிட்டு திருவோடி ஏந்திக்கிட்டு சேரியில் இருக்கவங்கிட்ட பிச்சை எடுக்கணுமா. அது மட்டும் இல்ல, தானியம் இல்ல தானியம், அத பீரு இல்லைன்னா கல்லு, இதுல நல்லா அரைச்சி கரைச்சி மடக்குன்னு குடிச்சிடணுமா. அப்புறம் அதுக்கப்புறம் மண்ணை எடுத்து 9 தடவை வானத்தை பார்த்து ஊதி, லட்சிமு லட்சிமு உன் பொடி டப்பிய மறந்துட்டியே அப்படின்னு சொல்லணுமா. அப்படி சொன்னாதான் இளவரசி பாட்டியோட ஆவி ஆசீர்வாதம் பண்ணுமா. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கும் சம்மதிக்குமா. இல்லன்னா அவ்வளவுதான், ஒரே அறை, பேய் அறை. பேயறையா? ரசப்பயலே, பசுத்தோல் போர்த்திய பன்னாட பயலே, நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன்டா, நீ உருப்பட மாட்ட. என்னடா இப்படி சாபம் கொடுக்கிறேன், சிரிக்கிற? தாத்தா பயந்துட்டியா? ஒன்னும் பயப்படாத. கர்ணத்தோட ஆளுங்கெல்லாம் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி தனியா கூப்பிட்டேன். இப்படியே போனேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னைக்கு ட்ரெயின் இருக்கு, நீ அதுல ஏறி தப்பிச்சு போயிடு. நான் இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், நீ போ தாத்தா. இட்லியே சமாளிச்சுடு. கண்டிப்பா சமாளிச்சுக்கிறேன். டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. ரசம் சென்னைக்கு சீக்கிரம் வந்துடும். காத்தாடிக்கெல்லாம் நல்லா மாஞ்சா போடணும். பட்டமா இத வச்சுக்கோ. தாத்தா ஐயோ, தாத்தா கிட்ட ட்ரெயின் டிக்கெட் கூட காசு இல்லையே.
கீதா, ம்? எப்படியோ எங்க பாட்டியோட ஆவிய நான் சந்தோஷப்படுத்திட்டேன். எப்படியோ அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். ஆமா, நீ டிஃபன் சாப்பிட்டியோ? இல்ல கீதே, எனக்கு பசிக்கல. இன்னும் அவரை காணுமே. நீ பீர் பாட்டில் வாங்கி வச்சிட்டியா? கர்ணம் தனக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட கேட்டிருக்கார். இங்க இருக்கிறவெல்லாம் சாராயம் தான் காய்ச்சலாம். அதனால ஒரே ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கார். என்ன கீதே, அவர் இன்னும் காணும்? வயசாயிடுச்சு, கழ நடந்து வர வேண்டாமா? கீதே, என்னோட லுபோண்டா வயசானவரா? அவரை பத்தி உனக்கு தெரியாது. அவர் என்னோட காதல் ராஜா, இந்த இளவரசர். இந்த கிழவுதான் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பார்க்கணும். கணக்கு முழிக்கிறதெல்லாம் மந்தனாத்தான் தெரியும். ஐயோ பாட்டி பாட்டி பாட்டி, என்னடா ஏன்டா அப்படி அலற? பாட்டி நாம மோசம் போயிட்டோம் பாட்டி, நாம மோசம் போயிட்டோம். லுபோண்டா எங்க? அது வந்து கட்டையில போறவனே கழ இருக்கா? ஐயோ பாட்டி, தாத்தா நம்மள ஏமாத்திட்டு போயிட்டார். கையிலேறி போயிட்டார், ஒரேடி போயிட்டார். நான் விளையாடல, உண்மையைத்தான் சொல்றேன். என்னோட லுபோண்டாவை பத்திரமா பாத்துக்க சொல்லி இந்த ரசம் கொடுத்தேன். இவன் அவரை தொலைச்சிட்டான். உன்னை சும்மா விட